ஹாய் ஆல், வெல்கம் டு ஸ்ரீ எஜுகேஷன். ஸ்ரீ எஜுகேஷனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தியரி. பலவிதமான அறிவு திறன்கள் எனும் பாடப்பகுதி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை பற்றி வாதிட்டவர் யார் அப்படின்னா ஹவார்டு கார்ட்னர். ஹவார்டு கார்ட்னர் அவர் தான் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தியரி அப்படின்னு ஒன்று உருவாக்குனவர். ஒருவருக்கு ஒரே ஒரு அறிவுத்திறன் மட்டுமல்ல, பலவிதமான அறிவுத்திறன்கள் இருக்கின்றன என்பதே இந்த கோட்பாடு. மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் அதாவது பல விதமான அறிவுத்திறன்கள் எவைன்னு பார்ப்போம். அதோட வகைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது பாருங்க. 1வது வகை என்ன அப்படின்னா லிங்குஸ்டிக் இன்டெலிஜென்ஸ், அதாவது மொழி நுண்ணறிவு. அதில் எதெல்லாம் வரும் அப்படின்னா பேசுதல், எழுதுதல், வாசித்தல், அந்த மாதிரி திறன்கள் எல்லாமே உட்படக்கூடியது லிங்குஸ்டிக் இன்டெலிஜென்ஸ், அதாவது மொழி நுண்ணறிவு. எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லணும் அப்படின்னா கவிஞர், எழுத்தாளர், ஆசிரியர் இவங்க எல்லாமே அதில் திறன் பெற்றவங்களாக இருக்கிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது லாஜிக்கல் மேத்தமேட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ், அதாவது கணிதத்திலேயோ இல்லைன்னா ஒரு பிரச்சனையை தீர்வு காண்றதுலேயோ இருக்கக்கூடிய நுண்ணறிவு. அதாவது கணக்கு, காரண விளைவு சிந்தனை எல்லாமே இதில் உட்படக்கூடியது தான். இதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறவங்க தான் விஞ்ஞானிகள், அதே மாதிரி கணிதவியலாளர்கள் எல்லாமே லாஜிக்கல் மேத்தமேட்டிக்கல் இன்டெலிஜென்ஸுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறவங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது விஷுவல் ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது காட்சி, விஷுவல்னா காட்சி சார் நுண்ணறிவு. நம்மளால் பார்க்கக்கூடிய விஷயத்தில் இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ். எடுத்துக்காட்டு படங்கள், வரைபடம், வடிவங்கள், இதை பற்றியெல்லாம் புரிஞ்சிக்கிற ஒரு இன்டெலிஜென்ஸை தான் விஷுவல் ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் திறன் பெற்றவங்க யாரெல்லாம்னா ஓவியர், கட்டிடக் கலைஞர், இதெல்லாமே விஷுவல் ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸில் வரக்கூடியது. 4வதாக வரக்கூடியது என்ன அப்படின்னா பாடிலி லிங்குஸ்டிக் இன்டெலிஜென்ஸ், அதாவது உடல் இயக்க நுண்ணறிவு. இதில் வரக்கூடியது என்ன அப்படின்னா உடலோட இயக்கம், அதே மாதிரி கை நயம். எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா விளையாட்டு வீரர்கள், அவங்களோட உடல் இயக்கம் எல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி நடன கலைஞர்கள், இதெல்லாமே அவங்களுக்கு முழுக்க முழுக்க இன்டெலிஜென்ஸ் எதில் தான் இருக்குது, அவங்களோட உடல் சார்ந்து தான் இருக்குது. அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ். மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ் இசை நுண்ணறிவு. எடுத்துக்காட்டாக சொல்லணும்